இன்றைய கருத்தாய்வு குறித்து நம்மோடு கலந்துரையாடுபவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம். இன்றைய நமது கேள்வி, பண பறிமுதலில் தேர்தல் ஆணையம் இவ்வளவு கண்டிப்பு காட்டுகிறதே, இதை நீங்கள் வரவேற்கிறீர்களா? இதன் மூலம் முறைகேடுகள் தடுக்கப்படும் என்று நினைக்கிறீர்களா, அல்லது இதனால் வணிகர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் என்று கருதுகிறீர்களா என்ற தெரிவுகள் வந்திருக்கின்றன. அதை மண்டல வாரியாக தெற்கு, மேற்கு, மத்திய, வடக்கு என்று நாம் பார்க்கிறோம். திரையில் அதை ஒவ்வொன்றையும் தெளிவாகவும் பெரிதாகவும் நீங்கள் பார்க்கலாம். பிரியன் சார், இப்போ மண்டல வாரியாக குறிப்பிடத்தகுந்த அம்சங்கள் என்ன இருக்குது? இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ வர்த்தகர்களும் தொழிலதிபர்களும் தொழில் வட்டாரமும் பாதிக்கப்படுன்ற மாதிரி இதில் ஒரு புள்ளி வர இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா, மேற்கு பிராந்தியத்தில் 53.74% பேர் வந்து இந்த மாதிரி வர்த்தகமும் இந்த தொழிலும் பாதிக்கப்படுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு முழுக்க வந்து தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு இடம் தான் அது. ஸோ வந்து இது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கியிருக்கு. ஏன்னா அந்த மார்ச் 9 அன்னைக்கு எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா 12 கோடி ரூபாய் பிடிச்சிக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நடுவில் என்ன நடந்ததுன்னா, இந்த கல்யாணத்துக்கு நகை வாங்க போகிறவங்க, தொழில் சம்பந்தமாக பணம் எடுத்துன்னு போகிறவங்க, ஒரு 50,000 எடுத்துன்னு போகிறவங்க, 1 லட்சம் எடுத்துன்னு போகிறவங்க, நிறைய ஒரு எந்த விதமான ஒரு வரையறைக்கும் கட்டுப்படாமல் இந்த பறக்கும் படை என்று சொல்லப்படுறவங்க பிடிச்சி அவங்களை ரொம்ப ஒரு மாதிரி ஹராஸ்மெண்ட் மாதிரி போயிருந்தது. அதனால தான் இந்த இவங்கெல்லாம் வந்து இந்த தொழில் அதிபர்கள் அப்புறம் வியாபாரிகள் சங்கம்லாம் போயிட்டு தேர்தல் கமிஷன்கிட்ட முறையிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா 1 லட்சம் வரை நீங்கள் கொண்டு போகலாம், நீங்கள் அதுக்கப்புறம் 10 லட்சம் வரை நீங்கள் கணக்கு காமிச்சிட்டு எடுத்துகிட்டு போகலாம், 10 லட்சத்துக்கு மேலே சீஸ் பண்ணி வச்சுருவோம், அப்புறம் நீங்கள் முறையான டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து வரவேற்கிறாங்க, எல்லாருமே வரவேற்போம், நம்ம எல்லாருமே வரவேற்போம். ஏன்னா தேர்தலில் வந்து பண நடமாட்டத்தை கட்டுப்படுத்தணும்னு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனால் அதை பயன்படுத்தி என்ன, ஆனால் அதனாலேயே வந்து பண நடமாட்டம் கட்டுப்படுமான்றது ஒரு பெரிய கேள்வி. நீங்க சொல்றதுல ஒரு சந்தேகம், தேர்தல் ஆணையம் சில விதிவிலக்குகளாக நீங்க சொன்ன ஹராஸ்மெண்ட் அளவுக்கு இருக்கலாம். ஆனால் மொத்தத்தில் அவங்க சொல்றது என்ன, கணக்கு வழக்கு காமிச்சிட்டு நீங்க எடுத்துட்டு போங்க, உரிய ஆவணங்கள் எடுத்துட்டு போங்க, நகை வாங்க கல்யாணத்துக்கு வாங்குறவங்களோ செய்யறவங்களோ கூட கணக்கு இல்லாம இருக்கலாம், இந்த காரணம் பத்திரிகை கூட வச்சு காமிச்சிக்கலாம். ஆனால் பெரிய தொழில் செய்யறவங்க, லட்சமா கொண்டு போறவங்க, அப்ப கணக்குல வராம தான் தொழில் செய்யறாங்கன்னு தானே பொருள். இதுல உதாரணம், இப்போ சாதாரண மனிதர் கண்ணோட்டத்தில் நீங்க இதை பாருங்களேன். இப்போ நானே இப்போ ஏடிஎம்ல ஒரு பணம் எடுக்கிற வச்சுக்கோங்க, அந்த ஏடிஎம்ல ஒரு ஸ்லிப்பை வந்து நான் வந்து கசக்கி அங்கே போட்டு வந்துடுவேன். அது ஒரு ஆதாரம் தான் எனக்கு பணம் எடுத்ததுக்கு. நான் வந்து என்னோட அக்கௌண்ட்ல பணம், அதை நான் வந்து ஒரு இயல்பாகவே சுருட்டி போட்டுருவேன். ஸோ எல்லாருமே வந்து இப்போ சிறுக சேமித்து வீட்டில் ஒரு பணம் வச்சிருப்பாங்க, அதை கொண்டு நகை வாங்கும்போது அதுக்கு என்ன ஆதாரம் நீங்க தேடுவீங்க? நீங்க கல்யாணத்துக்கு பணம் சேர்த்து வைக்கிறாங்க, அதுக்கு ஆதாரம் எங்கேருந்து கொண்டு முடியும்? பேங்க்ல இருந்து எடுத்து ஒரு ஆதாரத்தை காமிக்கலாம். வீட்டில் பணம் வச்சிருக்காங்க 1 லட்சமோ 1 லட்சமோ, அதை கொண்டு போய் நகை வாங்க போறாங்க, அவங்க எப்படி ஆதாரத்தை கொடுக்க முடியும்? ரெண்டாவது, இது இன்னொரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. நம்ம தனி மனிதர்கள்ட்ட ஆதாரம் கேட்கறாங்களே, அது பறக்கும்படி எந்த விதமான ஒரு யோசனையும் இல்லாம யார் யாரெல்லாம் மடக்கிறாங்கன்னு நீங்க பார்க்கலாம். ஒரு வண்டியில வந்து ஆன் ஆர்பிஐ டியூட்டின்னு போட்டு ஒரு வண்டி போறது, எங்கேயோ நாசிக்ல இருந்து சில்லறை எடுத்துட்டு கேரளாக்கு போறாங்க, அதை வந்து மடக்கி பிடிக்கிறாங்க. அந்த டிரைவர் அந்த டாக்குமெண்ட் அது கிளியரா ஆர்பிஐ டியூட்டின்னு போட்டுருக்கு, அது உள்ள இருக்கிறது சில்லறைன்னு போட்டிருக்கு. நிச்சயமா வந்து இந்த பணப்பட்டுவாளா தேர்தல் போது பணப்பட்டுவாளா சில்லறையா யாரும் பண்ண மாட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியாது. ஆர்பிஐ டியூட்டின்னு அங்க இருக்கிற லோக்கல் தாசில்தார் பறக்கும் படைக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா அதை நிக்க வச்சு 3 நாள் நாமக்கல்ல நிக்க வச்சு அதை என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. அனுபவம் ஆம்புலன்ஸ்ல கூட பணத்தை கொண்டு போய், அதுதான் நான் சொல்ல வந்த அடுத்த பாயிண்ட். திமுக தலைவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, ஆம்புலன்ஸும் காவல்துறையும் நீங்க சோதனை பண்ண மாட்டேன்றீங்க, 108 ஆம்புலன்ஸ்ல பணம் கொண்டு போறாங்க, காவல்துறை வண்டியில பணம் கொண்டு போறாங்க, அதை நீங்க செக் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக மட்டும்தான் ஒரு விஷயத்தை ரைஸ் பண்ணாங்க. என்னன்னா, இந்த பறக்கும் படையில வந்து நீங்க மத்திய அரசோட வருமான வரித்துறை அதிகாரிகள், சுங்கத்துறை அதிகாரிகள் நீங்க போடணும். ஏன்னா இந்த மாநில அரசு ஊழியர்கள் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாங்க. இதுவரை அந்த கோரிக்கை மேல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தேர்தல் கமிஷன் எந்த ஆக்ஷன் எடுக்கவே இல்லையே. இன்னும் அந்த அதே தாசில்தார் அதே கலெக்டருக்கு அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஊழியர்கள் மேல, இந்த உயர் ஊழியர்கள் அல்லது கீழ்மட்ட ஊழியர்கள் மேல அல்லது காவல்துறை ஊழியர்கள் மேல இங்க இருக்கிற எதிர்கட்சிகளுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த ஊழியர்கள் எல்லாம் முக்காவாசி பொலிட்டிகலைஸ் ஆயிட்டாங்க. இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகளை வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக எதிர்கட்சியாக யார் இருந்தாலும் நம்பிக்கை இல்லாம தான் இருக்காங்க. நிச்சயமா, ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்கட்சி நடந்துக்கிறாங்க. எந்த ஆளுங்கட்சியா இருந்தாலும் அவங்க பயன்படுத்துவாங்க. வயது வாரியான சந்தேகமே கிடையாது. வயது வாரியான அட்டவணையும் திரையில் வருகிறது. 18 இருந்து 25 வயது வரை, 26 இருந்து 35 வயது வரை, 36 இருந்து 50, 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்று 4 பிரிவுகளாக அந்த முடிவுகளை பார்க்கிறோம். சொல்லுங்க. அதுல பாத்தீங்கன்னா இன்னொரு இது மறுபடியும் அதே பாருங்க. அதாவது இந்த வர்த்தகமும் தொழிலும் பாதிக்கப்படுன்றத பாத்தீங்கன்னா 26 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் 50% மேல சொல்லிட்டு போறாங்க. அதை அவங்க தான், ஏன்னா அவங்களாம் தொழில் சம்பந்தப்பட்டவங்களா இருப்பாங்க பெரும்பாலும். ஏன்னா இந்த 18 வயசு 18 25 வயசு கீழே இருக்கிறவங்க கம்மியான பிரச்சனையை தான் சொல்லியிருக்காங்க. 26 35 36 50 50க்கு மேல பிளஸ் பாத்தீங்கன்னா 50%க்கு மேல சொல்லியிருக்காங்க. எஸ், நாங்க வந்து அஃபெக்ட் ஆகும், இது மாதிரி பண்றதுனால வர்த்தகம் அஃபெக்ட் ஆகும்,
தொழில் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. தொழில் சம்பந்தப்பட்டவங்களா இருப்பாங்க. இளைஞர்கள் மத்தியில மொத்தத்துல கணக்கு வழக்குக்கு உட்பட்டு நடக்கட்டுமே அப்படின்ற எண்ணம் இருக்கு இல்லையா? 50%, 47.44%. அது 47.44% சொல்லியிருக்காங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, இளைஞர்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கு. அதாவது இந்த பண நடமாட்டத்தை கட்டுப்படுத்தணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கு. அதே பிராக்டிக்கலா வந்து பார்க்கும்போது சில டிஃபிகல்டிஸ் எல்லாம் இருக்கு. அது அனுபவப்பட்டவங்களுக்கு தான் புரியும். அது ஆக்சுவலா அந்த தொழில சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் புரியும். அது ஏன்னா எல்லா பிசினஸுமே வந்து அதாவது நியாயமா நடக்கும்னு சொல்ல முடியாது. பல பிசினஸ்ல வந்து பலவிதமான அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் இருக்கு. எல்லாத்துக்குமே நீங்க கணக்கு காட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால வந்து சில போது உண்மையிலேயே வந்து ஒரு முறைகேடான பணம் எடுத்து செல்லப்படலாம். சில போது உண்மையிலேயே நேர்மையா வழியில கூட எடுத்து செல்லப்படலாம். அப்படி இருக்கும்போது எல்லாரையும் நீங்க உதாரணமா சொல்றேன் கேளுங்க. ஒரு தொழிலதிபருக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னார் அவரு. அதை நம்ம இடைவேளைக்கு பிறகு நீங்க சொல்லலாம். மொத்தத்துல தேர்தல் ஆணையம் யதார்த்தத்தை மீறி இருக்கு. கொஞ்சம் பிராக்டிகலா இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மக்கள் மனதில் 2016 தொடரும். மக்கள் மனதில் 2016 தேர்தல் கருத்தாய்வில் இன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் கேள்வி, பண பறிமுதலில் தேர்தல் ஆணையத்தின் கண்டிப்பை வரவேற்கிறீர்களா என்பது. இதில் ஆண்கள் பெண்கள் என பாலின வாரியாகவும் பிறகு மொத்த முடிவுகளையும் திரையில் நாம் பார்க்கிறோம். திரு பிரியன், இதுவரைக்கும் 12,79,00,000 ரூபாய் பிடிபட்டிருக்குது. பிடிபட்டதுதான் சரி. பணமா மட்டும் இல்ல, வேற வேற வடிவங்கள்னு சொல்றதாக இருந்தா புடவைகள், குக்கர்கள், சோலார் விளக்குகள், டெட்டனேட்டர்கள், செலட்டின் குச்சிகள், மைக்ரோமேக்ஸ் செல்பேசிகள், அமெரிக்க டாலர் நோட்டுகள், வாஷிங் மெஷின்கள், வெள்ளி நகைகள், மது வகைகள்னு அது பல கட்சி தலைவர்களின் அந்த படம் போட்டதோட சரி. அப்போ கொஞ்சமாவது இதுல நியாயம் இருக்குன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க, அப்படிதானே? இல்ல, கண்டிப்பா முறையீடுகள், இந்த மாதிரியான விதி மீறல்கள் முறையீடுகள் வருதுன்னா ஒரு 10% கூட நம்ம வச்சுக்கலாம். அது டிப் ஆஃப் த பெர்க் தான், ஒரு நுனிப்பகுதி மட்டும் தான். இந்த மாதிரியான தப்பிக்க தானே செய்வாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அப்பாவிகளும் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்றீங்களா நீங்க? இல்ல, ஆக்சுவலா கேட்கலாம். அப்பா இப்ப என்ன நடக்குது, ஆக்சுவலா ரோட்ல என்ன நடக்குது? ஒரு தொழிலதிபர் கிட்ட சொன்னாரு. அதாவது அந்த கான்ஸ்டபிள், அந்த பறக்கும்படையில் இருக்கிற கான்ஸ்டபிள் என்ன நினைக்கிறான், அவன் தான் ஏதோ எலெக்ஷன் கமிஷன் மாதிரி நினைச்சு அந்த காருக்குள்ள வந்து பெண்கள் வந்து குழந்தைகளுக்கு பால் கொடுத்துருக்காங்க. அதை கூட என்ன கதவை தட்டி திறக்காம டமால் வந்து கதவை திறக்காம உள்ள இருக்கிற பெண்கள் வந்து எவ்வளவு அதிர்ச்சி அடைவாங்க. ஒரு இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் வந்து தன்னை வந்து இப்படி, ஏன்னா எப்போதுமே நம்ம நாட்டில் எந்த ஒரு அதிகாரமுமே அல்டிமேட்டா அது அமுல்படுத்த இடம் வந்து ரொம்ப லோயர் லெவல்ல இருக்கு. அவங்களுக்கு இந்த அதிகாரத்தை வந்து எப்படி அமுல்படுத்தணும்னு தெரிய மாட்டேங்குது. தொழில் அதிபர்ன்ற பட்சத்துல ஒரு புகாரா தாராளமா கொடுக்கலாம். நிச்சயமா புகாரா ஒரு 10% அதுல உண்மை இருக்கும் என்றால் எப்பொழுதுமே பிடிபடுபவர்கள் கொஞ்சம் தான் இருப்பாங்க. அப்ப இப்பவே இவ்வளவு பிடிபடுறாங்கன்னா அப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்றத புரியுதா? இல்ல, உண்மையிலேயே வந்து இந்த பிடிபடுறவங்களோட வந்து இந்த மாதிரி பணத்தை முறைகேடா எடுத்துன்னு போறவங்க நிச்சயமா அதிகமா தான் இருப்பாங்க. ஏன்னா சென்ற பாராளுமன்ற எலெக்ஷனே நம்ம பார்த்தோம். நம்ம தேர்தலுக்கு 2 நாள் முன்னாடி 144 தடை உத்தரவு போட்டு வீட்டுக்கு வீடு பணம் கொடுக்க போனபோது எதிர்க்கட்சிகள் தடுக்க முற்பட்டு அவங்க வந்து நீங்க 144 தடை உத்தரவு நீங்க மீறினீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்களே தவிர ஆளுங்கட்சிக்காரங்க வந்து நேரா போய் பணத்தை விநியோகம் பண்ணாங்க. சோ இந்த தேர்தலையும் வந்து இந்த பணத்தை வந்து எப்படி எடுத்துன்னு போறது ஆளுங்கட்சிக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே காவல்துறை 108 ஆம்புலன்ஸ் அவங்க பயன்படுத்தி தான் இருக்காங்க. இதை வந்து இந்த தேர்தல் கமிஷன் வந்து கண்டுபிடிக்க மாட்டேங்கிறது, அதுக்கான ஊழியர்கள் அங்க நியமிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து பாரபட்சம் காட்டுறாங்கன்றதான் இப்ப பிரச்சனையே. இப்போ அப்பாவிகள் பாதிக்கப்படுறாங்க. ஆனா இன்னொன்று, இப்போ நம்மளும் ஒத்துழைக்கணும் தேர்தல் கமிஷன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு தொழிலதிபர் இருக்காரு, ஒரு சிறிய தொழில் பண்றாரு. இப்பதான் உங்களுக்கு பணம் டிரான்ஸ்பர் பண்றதுக்கு நிறைய வழிகள் வந்துருது இல்லையா? உங்களுக்கு இப்போ நெட்லயே டிரான்ஸ்பர் பண்ணலாம் பணத்தை. நீங்க இல்ல, நீங்க டிராப்டா கொண்டு போகலாம். நீங்க பல விஷயங்கள் அதுல இருக்கு. நீங்க இப்ப கொடுக்க வேண்டியதே இல்ல. இப்ப அதாவது மக்களுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் கூட முறைகேடுகள்னா கூட கொடுக்க வேண்டியது டோக்கன் கொடுத்துட்டு அப்புறமா எலெக்ஷன் அது மாதிரி வழிகள் கூட இருக்கு. இப்போ அது மாதிரி வழிகள் உங்களுக்கு ஒரு உங்க வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு 4 நம்பர் ரகசிய குறியீட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க நாங்க 3ஆம் தேதி உங்களுக்கு போன் பண்ணுவோம், நீங்க 4 நம்பர் நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா நீங்க வந்து அந்த பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இப்போ சங்கேத குறியெல்லாம் வந்துருது இப்போ. ஓஹோ, ஆமா. இப்ப புது டெக்னிக் இந்த எலெக்ஷன்ல வச்சிருக்காங்க. இது எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. எனக்கு ஒரு தகவல் ஆஃப் ரெக்கார்ட்ல சொல்ல வேண்டியது ஆஃப் ரெக்கார்டு எல்லாம் செய்ய போற அந்த கட்சி வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த கூட்டு அம்பலமாயிட்டு. அவங்க வந்து ரகசிய 4 ஏன்னு சொல்லிட்டு போறாங்க எல்லா வீட்லயும் வந்து. இதெல்லாம் எங்களுக்கு தெரியுது, தேர்தல் கமிஷனுக்கு தெரியல. தேர்தல் கமிஷனுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா உளவுத்துறையை வந்து ஒரு கட்சி விவகாரங்களுக்கு பயன்படுத்துற இந்த கவர்மெண்ட்ல வந்து இதெல்லாம் தெரியாது இருக்குமா? எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து உளவுத்துறையை அது பயன்படுத்தாதான் எனக்கு தெரியல. இன்னுமே தொடர்ந்து இந்த ஆளுங்கட்சி தான் உளவுத்துறையை பயன்படுத்தி இருக்கே தவிர இந்த தேர்தல் கமிஷன் இந்த உளவுத்துறையை பயன்படுத்தி என்ன மாதிரியான முறைகேடுகள்ல இந்த கட்சிகள் ஈடுபடுறாங்கன்னு கண்டுபிடிக்கிற லெவல்ல அது இருக்கான்னு இல்லையான்னு எனக்கே தெரியல. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பணப்பறிமுதல்ல தேர்தல் ஆணையத்தினுடைய கண்டிப்பை எதிர்த்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் அந்த கண்டிப்பை என்ன குறைக்கலாம், மக்களுக்கு எளிதாக இருக்கும்படி என்ன செய்யலாம்? இல்ல, இதுல வந்து நம்மளுடைய கோஆபரேஷன் இருக்கு. அவங்க வந்து நான் சொன்னேன் இல்லையா, எந்த ஒரு அதிகாரத்தையும் நீங்க அமுல்படுத்துறது கடைசியில சப் இன்ஸ்பெக்டர் லெவல்ல தான் போவாங்க. அதுதான் நீங்க எந்த ஒரு டிஜிபி லெவல்ல நீங்க பேசினா கூட அவங்க சொல்லுவாங்க
சொல்லுவாங்க சார் அல்டிமேட்லி இட் இஸ் தி எஸ்ஐ ஹூ இஸ் இம்ப்ளிமெண்டிங் அவர் ரூல்ஸ். அவன் வந்து அவனுக்கு தெரியல சார் அவனுக்கு எப்படி மக்கள்கிட்ட பேசுறது பழகிறது எப்படி அமுல்படுத்துறது. அது மாதிரி தான் எலெக்ஷன் கமிஷனும் கீழே யாரு மறுபடியும் அதே கான்ஸ்டபிள் தான் உங்ககிட்ட வந்து எல்லாம் அதே வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கான். நம்ம தான் ஒத்துழைக்கணும். நியாயமா நம்ம பிசினஸ் பண்றவங்க நான் முதல்லயே சொன்ன மாதிரி பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்க நெட்ல பண்ணுங்க, இல்ல டிடி கொண்டு போங்க, இப்படி கொண்டு போங்க. நீங்க வந்து உண்மையிலேயே ஒரு கல்யாணத்துக்கு அந்த மாதிரி பணத்தை கொண்டு போகும்போது நிச்சயமா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். நீங்க அதுக்கேற்றபடி இந்த ஒரு 2 மாசம் நீங்க ஒத்துழைக்கிறது நம்மளோட கடமை. அதே சமயம் ஹராஸ் பண்ணாம இருக்கிறதும் அவங்க கடமை. ஆக்சுவலா வந்து உண்மையா பணம் கொண்டு போறவங்க கொண்டு போயின்னு தான் இருக்காங்க. எந்த வழியில கொடுக்கணுமோ அதை கொடுக்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை உண்மையிலேயே தடுக்கிறதுக்கான ஏன்னா இந்த விஷயத்துல வந்து இந்த தேர்தல் கமிஷன் ஒரு பல்லு இல்லாத பாம்பா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் உண்மையா கொண்டு போறவங்க தடுக்க முடியல, அப்பாவிகள் மாட்டிக்கிறாங்க. இது வந்து ஒரு சிக்கலான விஷயம் தான் எலெக்ஷன் கமிஷனுக்கு. ஏன்னா மக்களும் அப்பாவிகளும் பாதிக்கப்படுறாங்க, அதே சமயம் பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகளும் பணத்தை கொண்டு போயிடுறாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம விமர்சனங்களுக்கு உட்பட வேண்டியதா இருக்கு. அவங்க எல்லாம் நம்ம இது மாதிரி விமர்சனம் பண்றதுக்கு இதை எப்படி டேக்கிள் பண்றதுன்றது ஒரு பெரிய பிரச்சனை. நம்மளால முடிஞ்ச மட்டும் தொழிலதிபர்களும் வர்த்தகர்களும் ஒத்துழைக்கலாம், கூடிய வரையும் ஒத்துழைச்சு ஓரளவுக்கு நம்ம அந்த இதுல இருந்து தப்பிக்கலாம், அவங்களோட ஹராஸ்மெண்ட்ல நம்ம தப்பிக்கலாம் செய்யலாம். நீங்க சொல்றதெல்லாம் நல்ல பாயிண்ட்ஸா இருக்கு. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியவே கூப்பிட்டு இந்த கேள்விகள் அவரிடத்திலே நேரடியாக புதிய தலைமுறை வாயிலாக நம்ம கேட்கலாம். சில நாட்கள் அதை செய்ய முடியுமான்னு முயற்சி பண்ணலாம். கண்டிப்பா. இன்றைய உங்களுடைய பங்களிப்புக்கு ரொம்ப நன்றி.